எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் த புக் வார்ம். இன்னைக்கு நம்ம இந்தியன் ஆத்தர் ரவீந்தர் சிங்கோட ஒரு புக்கை தான் ரிவ்யூ பண்ண போறோம். வில் யூ ஸ்டில் லவ் மீ, இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த புக்கோட ஜான்ரா வந்து கான்டெம்பரரி ரொமான்ஸ் ஃபிக்ஷன். பட் இந்த புக்ல நம்மளுக்கு ஒரு பிளெயினான லவ் ஸ்டோரி மட்டும் இருக்காது, அதையும் விட ஒரு டீப்பான மெசேஜை இந்த ரைட்டர் வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த புக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரீட் பண்ணுறப்போ, அண்ட் எனக்கு இந்த புக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, என்னோட ஃபேவரட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த புக்கில் நம்மளுக்கு பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெயின் கேரக்டர் வந்து ராஜ்வீர், அவன் தான் மெயின் மேல் கேரக்டர். அவனுக்கு வந்து 29 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும். பஞ்சாபி பாய். அவனோட நேட்டிவ் வந்து சண்டிகர் பக்கத்தில் இருக்க பாட்டியாலா. அதே மாதிரி மெயின் ஃபீமேல் லீடு வந்து லாவண்யா. அவங்க வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் பொண்ணு, அசாமி பொண்ணு. அவங்களோட நேட்டிவ் வந்து சில்லாங். இப்போ கரண்டாக லாவண்யா வந்து மும்பையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ராஜ்வீர் வந்து அவனோட பிஸ்னஸ்க்காக மும்பை போயிருப்பான். அவன் வந்து டெக்ஸ்டைல்ஸ், கிளாத் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பான். இதுக்காக வந்து மும்பை போயிருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மும்பையிலேருந்து சண்டிகருக்கு வர ஃப்ளைட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. லாவண்யா ஏன் சண்டிகர் வராங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டோட வெட்டிங்காக லாவண்யா சண்டிகர் வருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஃப்ளைட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே பக்கத்து சீட்டாக இருப்பாங்க. லாவண்யாவை பார்த்த உடனேயே ராஜ்வீருக்கு தெரியும் லாவண்யா வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் பொண்ணுன்னு சொல்லி. அவங்க அப்பியரன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, நார்மல் இந்தியனை விட அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக அவங்களோட கலர், ஸ்கின் டோன், அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நார்த் ஈஸ்ட் பொண்ணுன்னு தெரியும். ஆனால் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும் லாவண்யாவை. ரெண்டு பேருமே வந்து பேசிப்பாங்க, இன்ட்ரோ ஆயிப்பாங்க. ஸோ இப்படி அந்த ஃப்ளைட் வந்து சண்டிகரில் லேண்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே, லாவண்யா வந்து அந்த வெட்டிங்க்கு போயிடுவாங்க. ராஜ்வீர் வந்து அவனோட பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்கப்போ அப்போ தான் அவனுக்கு தெரியும் ரெண்டு பேருமே சூட் கேஸை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த சூட் கேஸை இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக செகண்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அப்படியே லவ்வும் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி வந்து இவங்களுக்கு இந்த பஞ்சாபி பாய் வந்து எப்படி நார்த் ஈஸ்ட் பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், அவங்க வீட்டில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இந்த புக் மூவ் ஆகும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த புக்கில் அது மட்டுமே இருக்காது. இந்த புக்கை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பார் இந்த ரைட்டர். ஒரு ரெண்டு சாப்டர் ஃபுல்லாமே வந்து இவங்க லவ் ஸ்டோரி, லாவண்யா ராஜ்வீரோட லவ் ஸ்டோரி வந்துட்டே இருக்கும். அண்ட் இடையில இன்னும் கொஞ்சம் சாப்டர் வந்து ஒரு 2 பர்சன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க. ரோட் சேஃப்டி, சிக்னல், டிராஃபிக் சிக்னலில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்து நடத்தணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க ரோட் சேஃப்டி பற்றி. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்க்குறப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே ரோட் சேஃப்டி பற்றி நம்மளுக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் புக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் இதை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்றது புரிய வரும். ஸோ இப்படி இதையும் இந்த புக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயினாக வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நார்த் இந்தியாவை பற்றி கூட நாலேஜ் இருக்கும். ஆனால் வந்து நார்த் ஈஸ்ட் அந்த சைடு, அந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது, அவங்களோட ட்ரெடிஷன் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதை பற்றி நம்மளுக்கு அவ்வளவா தெரியாதில்ல. பட் இந்த புக்கில் அதை ஃபுல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லாவண்யா அண்ட் ராஜ்வீர் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ லாவண்யா வந்து ராஜ்வீரை சில்லாங் அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கேருந்து மேகாலயாவுக்கு ஒரு 3 days வந்து ட்ரிப்புக்கு போவாங்க இவங்க ரெண்டு பேருமே. ஸோ அங்கே வந்து அவங்க ட்ரக்கிங் போவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த நேச்சர், அந்த பியூட்டி, அந்த சீனரியெல்லாம் இந்த ரைட்டர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை லாவண்யா வந்து அவங்களோட கல்ச்சரை ஃபுல்லாக ராஜ்வீருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். நார்த் ஈஸ்ட் சைடில் ஃபுல்லாமே வந்து மேரேஜ்க்கு அப்புறமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் அந்த பையன் வருவான், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி லாவண்யா சொல்லுவாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்து அங்கே நார்த் ஈஸ்ட் சைடு ஃபுல்லாமே வந்து கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல வந்து அங்கே பொண்ணுங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி பார்ப்பான் ராஜ்வீர். அப்போ கேட்குறப்போ, லாவண்யாட்ட கேட்குறப்போ அவங்க சொல்லுவாங்க, இங்கே எல்லாமே அப்படி தான், கேர்ள்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இங்கே அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அந்த ட்ரிப்புக்கு மேகாலயா போயிருக்கப்போ ஒரு சில இடத்தெல்லாம் விசிட் பண்ணுவாங்க. ஒரு ஃபால்ஸ்
அங்கே போய் விசிட் பண்ணுவாங்க. ஒரு பிரிட்ஜெல்லாம் அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து லாவண்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சீனரியும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இமேஜினேஷனில் நம்மளே அங்கே போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக எனக்கு வந்து லைஃப் டைமில் ஒரு தடவையாவது அங்கே போய் அதை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக நார்த் ஈஸ்ட் சைடை ஃபுல்லாக இந்த ஆத்தர் வந்து நம்மளுக்கு இந்த புக்கில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதில் நம்மளுக்கு கேரக்டர்ஸ்னு பார்த்தோன்னா ராஜ்வீர் எடுத்துக்கிட்டோன்னா அவன் ரொம்ப வந்து 29 இயர்ஸ் ஆனாலுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஹாப்பியாகிறவன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் அங்கே போகிறப்போ அவனுக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கும். அதை கூட அவன் வந்து இந்த வயசில் கூட அந்த விண்டோ சீட்டுக்கு அவன் எவ்வளோ ஆசையாக போகிறான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மெயினாக வந்து அவனோட ஃபேமிலியில் அவன் ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஈவன் அவனோட பேரண்ட்ஸ் வந்து லாவண்யாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சைனீஸ் மாதிரி இருக்கா, நேபாளி மாதிரி இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ அப்படி இருந்தாலுமே அவன் பேரண்ட்ஸை அவன் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ராஜ்வீரோட கேரக்டரை. அதே மாதிரி லாவண்யாவோட கேரக்டர் பார்த்தோம்னா அந்த பொண்ணு ரொம்பவே போல்டான ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு செல்ஃப் மேடு விமனாக இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே படித்து அவங்களே ஒரு பெரிய ஜாபில் இருப்பாங்க. அந்த ஜாப்லேருந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு ஸ்லம்ல இருக்க பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக டீச்சிங் லைன் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க, டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்பவே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஒரு விமனாக வந்து லாவண்யாவை காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்குமே இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க கூட இருக்கவங்களையும் அதை ஃபாலோ பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இருக்க ஒரு பொண்ணாக வந்து லாவண்யாவை காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கேஸ்ட் கிளாஸ் இதை பற்றியெல்லாம் இந்த புக்கில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயினாக இந்த புக்கோட லாங்குவேஜ் பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இந்தியன் ரைட்டிங், ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ரொமான்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த புக்கை எல்லாருமே ரீட் பண்ணலாம் கைஸ். இந்த புக் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு நல்ல புக் வேணும் அப்படின்னா இதை ரீட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ரீடிங் ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த புக் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ரைட்டிங்கும் சிம்பிளாக இருக்கும். அண்ட் சாப்டருமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு சாப்டருமே 4-5 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ ரீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இந்த புக்கை 1 டேல கம்ப்ளீட் பண்ணேன். இந்த புக் வந்து நான் 4 to 4.5 ஸ்டார் வரைக்கும் கொடுப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கு. ஸோ உங்களுக்கு இந்தியன் ரைட்டிங்கில் சிம்பிளான இங்கிலீஷில் ஒரு புக் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஆத்தர் புக்கை ஃபுல்லாக சூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த புக்கை சூஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.